50,000 கோடி ரூபாய் ஊழல். தலைமறைவாகிய முன்னாள் மேயர் அருண் கோக்லே. முதல்ல அவனை தேடி கண்டுபிடிங்கடா. அவன் போலீஸ் கையில கிடைச்சா நான் மட்டும் இல்லைன்னா நிறைய பேர் மாட்டுவாங்க. அவன் ஒரு பயந்தாங்குள்ளி, எங்க என்ன உளருவான்னு தெரியாது. கடைசியில் கவர்மெண்டே கவுந்துரும். அவன் ஃபேமிலியில எல்லாரையும் தூக்கிடுங்க. No, try to be strict with them. Hello. Sir, this is Surya. क्या सूर्या भाई நீங்களா ஃபோன் பண்ணிருக்கீங்க? என்ன அப்படி கூப்பிடாதீங்க சார். உங்க முன்னாடி நான் ஷட் அப், நடிக்காத. இப்போ என்ன, எங்க டிபார்ட்மெண்ட்டும் 2% கட்டணுமா? சார் 50,000 கோடியை விட்டுட்டு என்ன கலாய்க்கிறீங்களா சார்? இந்த ஸ்கேம்ல இருக்க எல்லாரையும் வெளியே கொண்டு வரீங்கன்னா அருண் கோகலேவை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அருண் கோகலே எங்க கிட்டே அவன் மாட்டல, உனக்கு எப்படி கிடைச்சான்? பொந்துல இருக்கிற எலிக்கு தான் சார் இன்னொரு எலி எங்க இருக்குன்னு தெரியும். அந்த எலியை இப்ப வர்சாவா போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி விட்டுறேன். ஒன்றும் பயப்படாதீங்க சார், வாங்க. அருண் கோகலே கிடைச்சிட்டான் சார். 2 நாள்ல எல்லாரும் பேரும் வெளில வந்துடும். லிஸ்ட்ல முதல் பேர் உங்கள்தான் தான் இருக்கும்னு எல்லாரும் வெளில பேசிக்கிறாங்க. நீங்க என்ன செய்ய போறீங்க? அருண் கோகலேவை பிடிச்சு கொடுத்தது சூர்யா தான். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங் சார். உங்க 2 பேருக்குள்ள அப்படி என்னதான் சார் பகை? அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் அவனை பார்த்தது கூட இல்லை. உங்களுக்கு தெரியும் சார். You know him. He was born in Chicago. He's an American citizen. ஞாபகம் வரலையா சார்? இல்லையே. 18 வருஷத்துக்கு முன்னாடி ஆந்திராவில் நீங்கள் ஒரு மீட்டிங்கில் பேசிட்டு இருக்கும்போது ஒரு 14 வயசு பையன் உங்களை கத்தியால குத்துறான். மறந்து போயிட்டீங்களா? நீங்க சாவலன்னு தெரிஞ்சதும் கோவத்தை அடக்க முடியாம துப்பாக்கி எடுத்து சுட்டானே, அதே சூர்யா தான். அவ சாதாரண ஆள் கிடையாது. அவசரப்பட்டு விட்டுடாத. எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் மும்பையை விலைக்கு வாங்கிடுவான் பாரு. அவன்கிட்ட எல்லாம் இருக்குன்னு நீ எதிர்பார்த்த. ஒன்னும் இல்லைனாலும் பரவாயில்லன்னு நான் லவ் பண்ணேன். ஆனா அவன் ஏமாத்திட்டான். No, he's in love with you. ஒரு நல்ல ரிலேஷனை நீயா கெடுத்துக்காத. அவன் இருக்கிற பிஸில இரிட்டேட் ஆகி உன்னை விட்டாலும் விட்டுருவான். Listen to me. அவன் வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நல்லா திங்க் பண்ணி தான் வைக்கிறான். You wait and watch. He's going to be big someday. Good evening, ladies and gentlemen. It's a great honor for me to be here today at the opening ceremony of a business bank. Let me first extend a warm welcome to all of you. Thank you so much for being here. அனைவருக்கும் வணக்கம். நம் தேசத்தை முன்னேற்றிச் செல்லவும் இளைஞர்களை வழிநடத்தி செல்லவும் இந்த சூர்யா ஒரு பேங்கை உருவாக்கி இருக்கிறார். நான் சொல்கிறேன், சூர்யாவை போன்ற இளைஞர்கள் பாலிடிக்ஸுக்கு வர வேண்டும். அப்பொழுதே நமது தேசம் முன்னேறும், இந்தியா மிகப்பெரிய வல்லரசாகும் என்பதை நான் நம்புகிறேன். ஒரு காலத்துல பேங்கை கொள்ளடிச்சவன் இன்னைக்கு ஒரு பேங்கை திறக்கிறான். அந்த விழாவுக்கு நான் சீஃப் கெஸ்ட். பிளாக் மணியை ஒயிட் ஆக்கிறதுக்கு தானே இது? ஆமா சார், இந்தியாவோட ஸ்விஸ் பேங்க் சார் இது. ஒயிட் மணியோட பிளாக் மணியையும் பதுக்கிக்கலாம். நிறைய பேருக்கு பணத்தை எங்க பதுக்கிறதுன்னு தெரியல சார். அதுக்கு தான் இந்த பேங்க். அது மட்டும் இல்ல மிஸ்டர் சூர்யா, இன்னைக்கு மும்பை போலீஸ் அசோசியேஷனுக்கு 50 லட்சம் ஃபண்ட் கொடுக்கிறது மிகவும் பெருமையான விஷயம். மும்பை மேயரா ஃபேண்டாஸ்டிக். கொள்ளடிச்ச பணத்தை எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கே தானமா கொடுக்குறீங்க. உங்களது என்னதெல்லாம் இல்லை சார். இந்தியாவில் பணம் இருக்கு, எவனுக்கு திறமை இருக்கோ அவன் எடுத்துக்கிறான்.
நல்லதுக்கு இது காலம் இல்லை சார். நல்லவங்களை கடவுள் சீக்கிரம் கூட்டிட்டு போயிடுவார்னு சொல்லுவாங்க. கூட்டிட்டு போறதெல்லாம் இல்லை, இங்க இருக்கிற கெட்டவனுங்களாம் சேர்ந்து அவங்கள மேல அனுப்பிடுறாங்க. நீங்க ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் தான் சார். ஆனா உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எத்தனை பேர் உங்களை கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க தெரியுமா? பப்ளிக்கு கூட சார். ஆஃபீஸர் ஸ்ட்ரிக்டா இருந்தா பிடிக்காது, லூஸா இருந்தா தான் பிடிக்கும். டு பி ஃப்ராங்க் வித் யூ சூர்யா, நீ எனக்கு பக்கத்தில் இருக்கும்போதெல்லாம் என் கோவம்லாம் தெரிஞ்சிருது. சில நேரத்தில் யோசிச்சு பார்ப்பேன், ஒன்று மாதிரி ஒரு ஆள் என் டிபார்ட்மெண்ட்டில் இல்லையேன்னு. உனக்குள்ள இருக்கிற வெறி வேற எவங்கிட்டையும் பார்க்கல. பட் யூஆர் ஆன் த ராங் ட்ராக். நோ சார், ஐ எம் இன் த ரைட் ட்ராக். சார் நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்களோ இல்லையோ, லாஸ்ட் 3 monthஸாக இந்தியாவில் மர்டர்ஸ் குறைஞ்சி போச்சு, கிட்னாப்பும் குறைஞ்சி போச்சு, கிரைம் ரேட் மொத்தமாக விழுந்துருச்சு சார். வேணும்னா ரெக்கார்ட்ஸ் செக் பண்ணி பாருங்க சார். பசி எடுத்தால் தான் எவனாக இருந்தாலும் தப்பு பண்ணுவான். கிரிமினல்ஸ்க்கெல்லாம் சேலரி கொடுத்து நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் கூட எல்லாருக்கும் சேலரி ஏற்ற சொல்லுங்க. யாருக்கும் பத்தலை. உங்கள் சேலரி உங்களுக்கு பத்துதா சார்? நாட்டுக்காக உண்மையா உழைக்கிற போலீஸ்க்கு சம்பளம் பத்தல, நாட்டை கொள்ளையடிக்கிற என்ன மாதிரி ஆளுங்க கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்கு. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க சார். இருக்கிறவங்க கிட்ட அடிச்சு இல்லாதவங்களுக்கு கொடுத்துடலாம். பட் ஒன் திங் சார், ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் மணி, ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் பவர். சூர்யாபாய், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எங்கள் லாலுவை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ டெல்லிக்கு எப்போ வந்தாலும் என்னை வந்து பாரு. டெல்லியில் என்ன வேணும்னாலும் என்ன கேளு. உன் டெல்லிக்கு என்ன வேணும்? கியா? உனக்கு டெல்லி வேணுமா வேணாமா? டெல்லி கோட்டையில உக்காரணும்னு ஆசை இருக்கா இல்லையா? ஆசைதான். உன்னால என்ன பண்ண முடியும்? நடக்க போற எலெக்ஷன்ல உங்க பார்ட்டி தான் ஜெயிக்கணும். நீங்க தான் ரூல் பண்ணணும். எலெக்ஷனுக்கு ஆகிற செலவை நான் பாத்துக்கிறேன். எவ்வளவு செலவு பண்ணுவ நீ? இந்தியால எம்பியா போட்டியிடுற எந்த கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, பாக்கெட்ல இருந்து 1 பைசா எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. மொத்தம் நானே கொடுக்க. அது இருக்கட்டும். இந்தியாவுல மொத்தம் எத்தனை சீட் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஒரு சீட்டுக்கு எவ்வளவு செலவாகும்னு தெரியுமா? ஆவரேஜா ஒரு சீட்டுக்கு 20 கோடி செலவு பண்ணா கூட 10,000 கோடி வருது. அரசியல் தெரியாம பேசிட்டு இருக்க. தேவையில்லாத ஐடியாலாம் எதுக்குடா கொடுக்குற? லாஸ்ட் டைம் ஹைதராபாத்ல மட்டும் 60 கோடி செலவாச்சு. ஜெய்ப்பூர் 25, ஜெய்சால்மீர் 35, ஜபல்பூர், கான்பூர், கல்கட்டா, பெங்களூர், சென்னை, ராஜ்கோட், பனாஜி, நாசிக், மேங்களூர், கொச்சி, கொல்லம், மதுரை, இப்படி தாலியா இருக்கிற சென்டர்ஸ் நிறைய இருக்கு. எல்லாம் சண்டிகர், சத்தீஸ்கர் கணக்க சொல்ற. போன தடவை மதுரைக்கு மட்டுமே 250 கோடி காலியா இருக்கு. எல்லா நேரத்திலையும் ஓட்டு 500க்கு கிடைக்காது. ஒரு சில நேரத்துல 5000 கூட கொடுக்க வேண்டியிருக்கும். உயிர் போனாலும் பரவாயில்ல, சீட்டு வாங்க வேண்டிய சென்டர்ஸ்ல இருக்கும். அங்க எவ்வளவு செலவாகணும் எவனுக்கும் தெரியாது. சார், கட்சி சார்பா நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க சார்? அவங்க சொந்த பணத்தை எவ்வளவு செலவு பண்றாங்க தெரியுமா சார்? எலெக்ஷனுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கட்சியை வளர்க்கறதுக்கு அவன் வீடு வாசல்லாம் வித்துட்டு இருக்கான் சார். லாஸ்ட் டைம் எலெக்ஷனுக்கு 25,000 கோடி செலவாயிருக்கு. விலைவாசி எல்லாம் ஏறி இருக்கிறதுனால இன்னொரு 10 எக்ஸ்ட்ரா போட்டுக்கோ. இந்த தடவை எலெக்ஷனுக்கு 35,000 கோடி ஆகும். மொத்த பணத்தை நானே தரேன். உங்க இன்ஃப்ளூயன்ஸை வச்சு எலெக்ஷன் டைம்ல எனக்கு 15 ஹெலிகாப்டர்ஸ் கொடுங்க. ஹெலிகாப்டர்லாம் எதுக்கு? பணத்தை அனுப்புறதுக்கு சொட்ட மாட்டையா? உங்க ஹை கமாண்ட் கிட்ட பேசுங்க. உங்க சாருக்கு இந்த சூர்யாவை பத்தி சொல்லுங்க. சார், எனக்கு டெல்லியில இருந்து எதுவும் வேணாம் சார். நானே உங்களுக்கு டெல்லியை கொடுக்குறேன். உங்க அப்பா எங்க? இங்க எதுக்கு வந்த? உங்க அப்பா எங்க? எங்க அப்பா வந்து கேக்குற?
ஜெயதேவ விட்டுறாத. கோகுலேவும் கமிஷனரும் போய் சேர்ந்துட்டானுங்க. எலெக்ஷனுக்கு முன்னால் அந்த சூர்யாவையும் தூக்கிட்டா நிம்மதியா நான் பிரதமர் பதவியை ஏத்துக்குவேன். காரைக்குடியில் பிறந்த ஜெயதேவ் பாரத நாட்டின் 14வது பிரதம மந்திரி, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. நானும் உன்ன மாதிரி தான் அழுதேன். 14 வயசுல நான் இதை விட அதிகமாக அழுதுருக்கேன். அப்பா அம்மா அமெரிக்கால இருந்தாங்க. நான் அங்கே தான் பிறந்தேன். எங்க அப்பா அங்க பெரிய பிசினஸ்மேன். பிசினஸ்ல சம்பாதிச்ச பணத்தை எடுத்துக்கிட்டு தான் பிறந்த ஊருக்கு ஏதாவது செய்யணும்னு வந்தார். அங்க ஒரு லோக்கல் லீடரை சந்திச்சாரு. அவன் பேரு ஜெயதேவ். ட்ரஸ்ட் ஓபன் பண்ணலான்னு எங்க அம்மா அப்பாவை நம்ப வச்சு பணத்தை ஏமாத்தி மனசாட்சி இல்லாம கொன்னுட்டான். ஈவரக்கம் இல்லாம கழுத்தறுத்து கொன்னுட்டான். சார், எங்க அம்மா அப்பாவை கொலை பண்ணிட்டாங்க சார். எங்க அம்மா அப்பாவை கொன்னுட்டாங்க சார். சார், எங்க அம்மா அப்பாவை கொலை பண்ணிட்டாங்க சார். எங்க அம்மா அப்பாவை கொலை பண்ணிட்டாங்க சார். யாரும் தெரியுமா? தெரியாது சார். நீ பாத்தியா? பார்த்தேன் சார். நீ சொல்லு. அது ஏதோ மர்டர் கேஸ். அதான் 6 மணிக்கு வர்றேன்ல, பாத்துக்கோ. ஏய், ஒரு தடவை சொன்னா புரியாதா உனக்கு? எங்கேயா உட்காந்து அழுதுன்னு கிடக்குற? போடா. சும்மா கிளம்பி வந்துடுறானுங்க. இதுக்காகவா எங்க அம்மா அப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்கன்னு தோணுச்சு. ஒரே செகண்ட்ல அனாதி ஆயிட்டேன் சித்ரா. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்ல, ரோட்ல போய் தூங்கினா நாயை விட கேவலமா அடிச்சு துரத்துவானுங்க. வெறுப்பாயிடுச்சு. இந்த மனுஷங்க மேல, இந்த சமூகத்து மேல, இந்த நாட்டு மேல தனியாளாயிட்டேன். 100 கோடி பேர் ஒரு பக்கம், நான் ஒருத்த மட்டும் ஒரு பக்கம். அந்த 100 கோடி பேரோட விளையாடணும்னு நினைச்சேன். அதனாலதான் நான் மனுஷங்களை தெரிஞ்சுக்கிட்டேன், சுயநலன்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இங்க நோ மாரல்ஸ், நோ ரூல்ஸ். எவனாவது நம்மள போடணும்னு நினைச்சா நாம அவனை போட்டணும். அநியாயம் பண்ணணும்னு நினைச்சா அவனை அழிச்சிடணும். கண்ணுக்கு தெரிஞ்சான்னா அந்த கடவுளை கூட போட்டு தள்ளிடுவேன். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.